நினைவுகளின் வழியாக கூட உன் பால்யத்திற்கு திரும்பிச் செல்லாதே. தெரிந்த துரோகத்தை, தெரியாத காதலை, முறிந்த உறவை, முறியாத முட்காடுகளை மீண்டும் சென்று தொடுவதில் அப்படி என்ன கிடைத்துவிடப் போகிறது உனக்கு? பட் ரொம்ப முக்கியமான ஒரு உறவை குறித்து எழுதல நான் முத்துக்குமார். ரொம்ப ஆச்சரியமாச்சு. வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்து உங்களை வரவேற்கேன். இன்னைக்கு வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிற டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு புத்தகம் அணிலாடும் முன்றில் நான் முத்துக்குமார் அவர்களுடைய ரொம்பவுமே பிரபலமான ஒரு புத்தகம், ரொம்ப அழகான ஒரு புத்தகம். ஏன்னா குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தை, குடும்ப உறவுகளை குறித்து ஒரு நினைவுத்து பார்த்து எழுதப்பட்ட ஒரு 20 கட்டுரைகள் அடங்கிய ஒரு புத்தகம். ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நிறைய உறவுகளை திரும்பி பார்ப்பதற்கு, நினைவு கூறுவதற்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ரொம்பவே உறவுகளை குறித்து இந்த மீம் பேஜ்லாம் பார்த்தோன்னா முதல்ல என்ன பண்ணுறோன்னா, சொந்தக்காரங்க தாண்டா வன்மம் பிடிச்சவங்க அப்படின்னே போட்டு தள்ளியிருப்பாங்க எக்கச்சக்கமாக. ஸோ மீம் பார்க்கும்போது நமக்கும் ஜாலியாக இருக்கும், லைக் பண்ணுவோம். நம்ம சொந்தக்காரன் தான் நம்மளை கெடுக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும், நம்ம கெட்டு போகணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த வாரிசு படத்தில் வர்ற மாதிரி குடும்பத்துக்குள்ள என்ன சண்டை இருந்தாலும் நமக்குன்னு இருக்கிறது ஒரு குடும்பம் தான் அப்படிங்கிற மாதிரி குடும்பமும் குடும்ப உறவுகளும் எவ்வளவு முக்கியமானது, அழகானது அப்படிங்கிறத வாசிக்கும் போது நிறைய நினச்சி பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் தொடங்கும் போதே ஒரு கவிதையில் சொல்லிடுறாரு, நினைவுகளில் கூட நீ பாலியத்துக்கு திரும்பி போயிடாத, அது அத்தனை ஈஸியானது இல்லை, அது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு. ஏன்னா நான் முத்துக்குமார் அவர்கள் ஒரு கவிஞராக நமக்கு பாடலாசிரியராக தெரியும். ஸோ அதனாலேயே இந்த புத்தகத்தை ரொம்ப காலமாக நான் எடுக்கவே இல்லை, அவருடைய புத்தகங்களை எடுக்கிறது இல்லை. ஏன்னா கவிதை நமக்கு அலர்ஜி, நேற்று கவிதையை படித்தோம் அப்படின்னு இந்த புத்தகம் ஒரு கவிதை புத்தகம் அப்படின்னே தொடாமல் இருந்தேன். பட் நம்ம நண்பர் ஒருத்தர் வாங்கி அனுப்புங்க அப்படின்னு சொன்னதுக்காக தான் அந்த புத்தகத்தை வாங்கினேன். வாங்கி அப்படி படித்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக குடும்ப உறவுகளை சொல்லியிருக்காரு. இதுலேருந்து சில காட்சிகள், சில இடங்களை நானும் சொல்லணும். ஏன்னா புத்தகத்தை முதல்ல எடுத்த உடனே அம்மாவை பற்றி தான் எழுதியிருக்காரு. அவர் சின்ன வயதில் அம்மாவை இழந்தவர் நான் முத்துக்குமார். ஸோ நீண்ட காலம் அவருடைய வாழ முடியலை அப்படின்னாலும் இந்த ஒவ்வொரு கட்டுரைகளுக்கு முன்பும் 20 கட்டுரைகள். இதில் ரொம்ப முக்கியமான சொன்னால் ஒரு குறிப்பிட்ட உறவை குறித்து நான் முத்துக்குமார் எழுதலை. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ரொம்ப ஆழமானவர். ஏன்னா எல்லா உறவையும் எழுதிட முடியாது, எவ்வளவோ உறவுகளை எழுதாம முடியும். ஏன்னா 20 கட்டுரைகள் தான் இருக்குது, எல்லா உறவையும் குறித்து எழுத முடியாது. ஒரு சில உறவுகள் நம்ம விடத்தான் வேணும். பட் ரொம்ப முக்கியமான ஒரு உறவை குறித்து எழுதலை நான் முத்துக்குமார். ரொம்ப ஆச்சரியமாச்சு. அது என்ன உறவு அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ முதல்ல அம்மாவை பற்றி எழுதியிருக்காரு. அம்மாவை பற்றி எழுதும்போது ஒவ்வொரு கட்டுரைக்குமே அவர் படித்த இடங்கள்லேருந்து ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு சின்ன 2 வரிகள் ரொம்ப அழகாக வச்சுருக்காரு. இப்போ அம்மாவை குறித்து முதல்ல அவர் லாசராவோட வரிகள் ஒன்று எழுதியிருக்காரு பாருங்க. அம்மா என்றால் ஓர் அம்மா தான், உன் அம்மா என்னம்மா என தனித்தனி அம்மாக்கள் கிடையாது, ஒரே அம்மா. இது லாச ராமாமிர்தம். அவருடைய புத்தகங்கள் ஒரு பயங்கர படிக்க காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும், நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஒரு வித்தியாசமான உணர்வை தரக்கூடியது. எனக்கு பிடித்த ஒரு எழுத்தாளர்கள் ஒருவரும் கூட. ஸோ அவருடைய வரிகளை அம்மாக்காக சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கட்டுரையை படித்து பாருங்க. நான் ஒரு சில கட்டுரைகள் மட்டும் எடுத்து சொல்லலான் இருக்கேன் அப்பாவை குறித்து. ஏன்னா நான் முத்துக்குமாருக்கு அவங்களுடைய அப்பா வழியாக தான் படிக்கிற பழக்கம் வந்திருக்கு. ஏன்னா அவங்க அப்பா ஒரு தமிழாசிரியர். அவங்க அப்பா எக்கச்சக்கமான புத்தகங்கள் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடியவர். ஸோ அவங்க அப்பா ஒரு தடவை சொல்லியிருக்காரு, நல்ல வேளை எனக்கு தமிழ் மட்டும் தெரியும், அதனால தமிழ் புத்தகம் மட்டும் வீட்டில் வாங்கி வச்சுருந்தேன், அதுக்கே நம்ம குடும்பம் அப்படி இருக்கு நிலைமை. ஒருவேளை எனக்கு வேறு மொழிகள் தெரிந்திருந்தா இன்னும் ஏகப்பட்ட புத்தகங்கள் வாங்கியிருப்பேன், குடும்பம் நேரம் நடுத்தரில் தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ அப்பாவை பற்றி நினைவு கூறும்போது ஒரு இடம், இந்த புத்தகங்களில் அடிக்கோடிடுவாங்க. ஸோ அது சில பேர் நம்மளே வாட்ச் முடிச்சோம் ஹைலைட்லாம் பண்ணுவோம், ஹைலைட் வச்சு ஹைலைட் பண்ணுவோம், அடிக்கோடிடுவோம். நான் புத்தகத்தோட பின்பக்கம் குறிப்பேன், ஏன்னா முன்னாடி அடிக்கோடிட்டா கொஞ்சம் அசிங்கமாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த கோடு போடுறது நான் முத்துக்குமார் பிடிக்கல. ஸோ அதை குறித்து அவங்க அப்பாட்ட அவர் எப்படி பேசியிருக்காருன்னா, புத்தகங்கள் படிக்கும்போது உங்களுக்கு பிடித்த வரிகளை கீழே சிவப்பு மையால் அடிக்கோடு இடுவீர்கள், அது எனக்கு எரிச்சலாக இருக்கும். அவங்க அப்பாவை குறித்து நினைக்கும் போது எழுதுறாரு. ஆனால் அவங்க அப்பா அதுக்கு சொல்லுவாராம், ஏன் அது எரிச்சலாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அடிக்கோடிட்டோம்னா அதை நம்ம எப்படி நினைப்போம்னா, அந்த வரியில் ஏதோ ஹைலைட் இருக்குது அப்படின்னு நம்ம விரும்பி போய் பார்ப்போம். பட் நமக்கு அது பிடிக்காம இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வாசகரும் ஒரு மாதிரி. இப்போ ஒரு படத்தை எடுத்துட்டோம்னா இந்த சீன் முக்கியமான சில்ட்ரா அப்படின்னு ஹை பேத்தி வச்சிருப்போம். அவன் போய் பார்க்கும்போது இதைத்தான் சொன்னியா, இது சாதாரண சீன் அப்படின்றான். ஸோ அந்த ஹை பேத்தும் போது நம்ம கொஞ்சம் நம்ம மேலே கருத்து திணிக்கிற மாதிரி. ஸோ அதனால அடிக்கோடுறது கூடாது அப்படின்னு நாமத்துக்குமார் திங்க் பண்ணுறாரு. பட் அவங்க அப்பா அதை எப்படி சொல்கிறாருன்னா, அப்படி இல்லை, எங்கோ இருக்கும் இதை எழுதிய எழுத்தாளனுக்கு நான் இங்கு இருந்தே கை குலுக்குகிறேன். ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம எழுத்தாளர் ஓரளவு புக் ஃபேர்லாம் போனால் பார்க்க முடியும், அன்னைக்கெல்லாம் அப்படி சகஜமாக பார்த்துட முடியாது.
அப்போ எங்கேயோ நம்ம கண்காணாத இடத்துல இருக்கக்கூடிய எழுத்தாளரை நம்ம கை குலுக்கிக்கிறோம். ஸோ இந்த அடிக்கோடுவதன் மூலமாக கை குலுக்கிக்கிறோம் அப்படிங்கிறாரு. ரொம்ப அழகான வரிகள் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அவங்க அப்பா வந்துட்டு நாமத்துக்குமார் பிறந்த அன்னைக்கு டைரியில் எழுதியிருக்காரு. டைரி எடுத்து தேடி பிடிச்சி அவங்க அப்பா என்ன எழுதியிருக்காருன்னு அப்படி படித்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. இன்றைக்கு உலகின் 2வது அறிவாளி பிறந்திருக்கான் அப்படின்னு. ஏன்னா தன்னை ஒரு தடவை சொல்லிக்கிறாரு, மகனை 2வதாக சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி சில ஆழமான வரிகள். அதே போல் அடுத்த உறவுகளை நிறையா உறவு இருக்குது. நான் ஒரு 3 மட்டும் சொல்கிறேன். அப்பா, அதற்கு பிறகு தாய்மாமாவை குறித்து எழுதியிருக்காரு. ஏன்னா அவருடைய பையனுக்கு அவங்க ஒய்ஃபோட அண்ணனோ தம்பியோ மடியில் உட்கார வச்சு காது குத்தும் போது இவருடைய நினைவுகளை சொல்கிறார் தாய்மாமாக்களை குறித்து. நான் என் தாய்மாமாக்களோட தான் வளர்ந்தேன். 5 தாய்மாமாக்கள், ஒவ்வொருத்தரும் 5 விரலோட 5 பக்கம் மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பு அப்படிலாம் சொல்கிறாரு. அதில் வந்து அவங்க மாமாக்களை மாதிரி மீசையை முறுக்கிக்கிறது, மாமாக்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை குறித்து ஒரு வரி அழகாக இருக்காரு பாருங்க. இதோ உன் மடியில் அமர்ந்திருக்கும் குழந்தைக்கு நீ தாய்மாமன், இவன் உன் சகோதரியின் உதிரம் அலைக்கழித்தோடும், இவன் உதிர நதியில் உன் வம்சத்தின் துளியும் கலந்திருக்கிறது. இவனை பெற்றவர்கள் பக்கத்தில் இருந்தாலும் காலம் முழுவதும் இவன் மீது காயம் படாமலும் காற்றுப்படாமலும் காக்க வேண்டியது உன் கடமை. தாய்மாமன் என்பவன் உண்மையில் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஆண் தாய். ஸோ படிக்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி புல்லரிக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா தாய்மாமன்களை குறித்து வாசிக்கும் போது எனக்கு எங்கள் மாமா ஞாபகம் வர்றாரு. அவருடைய வண்டி தான் நான் முதல்ல 2 வீலர் ஓட்டினது. ஒரு டிவிஎஸ் சாம்ப் ஊதா கலர் நினைக்கிறேன். ஸோ அவருடைய வண்டி தான் கொடுத்தாரு. ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், ஓட்டி பாடுறா அப்படின்ட்டாரு துணிச்சலா. நான் அதான் முதல்ல ஓட்டினது. ஏன்னா அப்போ அவங்க வெளியூரில் இருந்தாங்க, அப்புறம் எங்கள் ஊருக்கே வந்துட்டாங்க. அப்போ அந்த டிவிஎஸ் சாம்ப் தான் முதல்ல நான் ஓட்டினது. இன்னொரு தாய்மாமா வந்து அவருடைய எனக்கு ரொம்ப நெருக்கம் கிடையாது, ஆனால் அவருடைய கதைகள் ரொம்ப பிரபலம். ஏன்னா அவர் சின்ன வயசில் அவங்க எங்கள் தாத்தா பாட்டி வீட்டோட இல்லை, வீட்டை விட்டு வெளியேறிட்டாரு. அப்போ வீட்டில் பேசிக்குவாங்க, எங்கள் அம்மா அக்கா தம்பிகள் இந்த மாதிரி அக்கா தம்பிலாம் பேசும்போது, அவன் அங்கே இருக்கானா, அவன் எங்கே இருக்கானா, அவன் இப்படி பண்ணிட்டானா அப்படி பண்ணான்னு அவர் அந்த கோஸ்ட் மோட் கதைகள். அவர் வந்துட்டு இப்படி இருக்காராம் அப்படி இருக்காரான்ற பற்றி ஒரு தாய்மாமாவை குறித்து அப்படி. இன்னொரு தாய்மாமா நெருக்கம், அவருடைய வண்டி தான் முதல்ல நான் ஓட்டி பார்த்தது. ஸோ வீடியோ எடுக்கிற இந்த அன்னைக்கு கூட அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். ஸோ அது மாதிரி ஒரு அழகான நினைவுகள். அடுத்து அதே மாதிரி சித்தப்பாக்களை குறித்து சொல்லணும். ஏன்னா சித்தப்பாக்கள் எல்லாரோட சித்தப்பாக்கள் இருக்க வீட்டில் வந்துட்டு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான வரிகள் அப்படியே வாசிக்கணும்னு சொன்னால், கூட்டு குடும்பத்தில் வளர்கிற குழந்தைகளை வச்சு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. கூட்டு குடும்பத்தில் சித்தப்பாக்களுடன் வளர்ந்த குழந்தைகள் வளர்ந்த பிறகும் அம்மாவை அண்ணி என்று அழைக்கும். இது என்ன, இது நாமத்துக்குமார் எழுதிய ஒரு கவிதை தான். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, கூட்டு குடும்பம் சித்தப்பாவோட வளரும் போது சித்தப்பாக்கள் வந்து நம்ம அண்ணின்னு கூப்பிடுவாங்க. நம்ம அம்மாவை, அதாவது நம்ம வந்து மூத்தவர் வந்து நம்ம அப்பா தான் மூத்தவர் அப்படின்னா நம்ம அம்மாவை வந்து சித்தப்பாக்கள் எப்படி கூப்பிடுவாங்கன்னா அண்ணின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அது பழகி சில குழந்தைகள் அவங்களும் அம்மாவை அண்ணின்னு கூப்பிடுவாங்க அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. இது இந்த புத்தகம்லாம் எழுதி முடிச்சு நிறைய வாசகர்கள் வந்து கட்டுரை எழுதும்போது ஆமா அப்படின்னே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நானும் வந்து எங்கள் அம்மாவை அண்ணின்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு. ஸோ வினோதமாக இருக்கலாம், பட் அப்படிப்பட்ட கூட்டு குடும்பத்தில் வளர்கிற குழந்தைகள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஆவாங்கன்னு. இது ஏன் நான் ஹைலைட் பண்ணுறேன்னா, எங்கள் சித்தப்பாக்கள் எங்கள் அம்மாவை அண்ணின்னு கூப்பிட மாட்டாங்க, எங்கள் அம்மாவே கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வரும்போது ஒரு சித்தப்பா படிப்பு முடிச்சிருந்தாரு, ஒருத்தர் காலேஜ், ஒருத்தர் ஸ்கூலு. ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏன்னா சின்ன பசங்க தானே உரிமையோடு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த பயலு என்னை ஒரு நாள் கூட அண்ணின்னு கூப்பிட்டது கிடையாது. எங்கள் வீட்டில் பேசிக்கும் போது சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப ரேராக நானே கவனித்து பார்த்தோன்னா, போயிட்டு வரேன்னு அம்மாட்ட போயிட்டு வரேன் இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர வீட்டுக்கு வந்துட்டு போனால் அண்ணி, அவங்க அண்ணின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்களா, சில நேரம் அது வாய்க்குள்ளே முணங்குவாங்க. அத்தச்சி அப்படின்னு சொல்கிறாங்களானே தெரியாது, அந்தளவுக்கு அத்தச்சின்னு கூப்பிட்றாங்களா அண்ணின்னு கூப்பிட்றாங்கன்னு தெரியாது. அவங்க எத்தனை வாட்டி கூப்பிட்டுருப்பாங்கன்றதை எங்கள் அம்மா விரல் விட்டு எண்ணிரலான்ற அளவுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த இந்த இதில் வந்து கட்டுரையில் நாமத்துக்குமார் அழகாக சொல்லியிருக்காரு, கூட்டு குடும்பத்தில் வளர்ந்தா அம்மாவே அண்ணின்னு கூப்பிட்டுருவான், அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிருப்போன்னு. பட் எங்கள் சித்தப்பாக்கள் எங்கள் அம்மாவை ரொம்ப, ஏன்னா அவங்க வீட்டில் வந்து பெண் பிள்ளைகள் இல்லாதனால லேடிஸோட பேசுகிறவளோ கூச்ச உணர்வானதில்லை, பாசமெல்லாம் இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அப்படி அண்ணின்னு வாய் விட்டு கூப்பிட மாட்டாங்க, அண்ணினோ அத்தாச்சினோ ரொம்ப பெருசாக கூப்பிட மாட்டாங்க. ஸோ அதை படிக்கும் போது எனக்கு ஒரு சிரிப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சித்தப்பாக்களோட தான் எல்லா கடைக்கும் போயிட்டு வருவோம் அப்படிங்கிற நினைவு கூர்ந்திருக்காரு. எனக்கு எங்கள் சித்தப்பா கூட ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுல என் சித்தப்பா அவ்வளோ கடைகளுக்கு என்னை கூப்பிட்டு போவாங்க. பானிபூரி, நூடுல்ஸ், அந்த அத்தோ, இதெல்லாம் நான் எங்கள் சித்தப்பா கூட தான் போய் சாப்பிட்ருக்கேன். திரைப்படங்கள், நிறையா திரைப்படம், எனக்கு தெரிஞ்சு கேப்டன் பிரபாகரன் கூட நான் எங்கள் சித்தப்பாவோட தான் பார்த்தேன். ஒரு பேய் படத்துக்கு போய் டிக்கெட் வாங்கிட்டு பயந்துட்டு பார்க்க மாட்டேன், வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு என் சித்தப்பா டிக்கெட்டை திருப்பி ரிட்டர்ன் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சித்தப்பாவோட பல மலரும் நினைவுகள்.
எங்கள் தாத்தா வீட்டில் சித்தப்பாக்கள் உட்காந்து அப்படி கிரிக்கெட் பயங்கரமாக பார்ப்பாங்க. ஸோ முதல்ல எனக்கு கிரிக்கெட் அறிமுகமானது, எனக்கு கிரிக்கெட் அறிமுகமானது சொல்ல மாட்டேன், சச்சின் அறிமுகமானதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க வாயிலேருந்து சொன்ன கமெண்ட்ஸ், சச்சின் அடிக்கிறான் பாரு, 4ரா 6ரா, சச்சின் சச்சின், இந்த வார்த்தைகள் தான் எனக்கு முதல்ல அறிமுகமானுச்சு. அதன் வழியாக தான் கிரிக்கெட்டை நான் எனக்கு அறிமுகமானுச்சுலாம். ஸோ இதெல்லாம் எங்கள் சித்தப்பாக்கள் வழியாக அறிமுகமான தாத்தா பாட்டி வீட்டில் உட்காந்தும்போது நல்ல ஜனரஞ்சகமாக இருக்கும். அதுலேயும் பார்த்தோன்னா எங்கள் வீடு வந்து நான் வந்து லீவுக்கு தான் எங்கள் தாத்தா பாட்டி சித்தப்பாக்கெல்லாம் இருப்பாங்க, அங்கே போவோம். இன்னொரு சித்தப்பா வீடு ஊருக்குள்ளே இருந்தனால என் தம்பிக்கு வந்து சின்ன வயசில் வாய் பல்லு ஃபுல்லாக பொக்கவாயிருச்சு. ஏன்னா ஒரு சித்தப்பா அவ்வளோ முட்டாய் அவனுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க, சின்ன பிள்ளை முட்டாயாக. ஏன்னா நான் வந்து எப்பயாவது லீவுக்கு போகும்போது தான் எனக்கு பானிபூரி, அத்தோ, முட்டாய், படத்துக்கு கூட்டு போகிறது இதெல்லாம் எனக்கான அனுபவம். இன்னொரு தம்பிக்கு பார்த்தோன்னா அவனுக்கு அவ்வளோ வாங்கி கொடுத்து அவன் வாய் சின்ன அந்த பால் பொருட்கள் எல்லாம் காணா போனதுக்கு காரணமே சித்தப்பா தான் சொல்லலாம். ஸோ அவ்வளோ சூப்பரான அனுபவங்கள் இந்த புத்தகத்தை படிக்கும்போது. ஒவ்வொரு உறவுக்குமே அக்கா, தங்கை, அண்ணா, அண்ணி, மாமா, தாத்தா, பாட்டி, ஒவ்வொரு உறவுக்குமே ஆழமான கட்டுரைகள். நம்ம உறவுகளோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு உறவை பற்றி மட்டும் நான் முத்துக்குமார் எழுதவே இல்லை அப்படின்னு சொன்னேன். அது என்ன உறவு அப்படின்னு பார்த்தோன்னா, வாட்சிங்கன்னா இந்த டைம் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நான் வாட்சேன், எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த உறவை மட்டும் எப்படி எழுதாமல் விட்டார் அப்படின்னு. ஸோ அது என்ன உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூரத்து மரங்கள் பார்க்குதடி, தேவதை இவளா கேட்குதடி, தன்னிலை மறந்து பூக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி, அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பென்னும் கூடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மலை துளி கூட்டுகிறாய். ஸோ பாடினது எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா ஸ்கூல் காம்படிஷனுக்கு பிறகு அதில் பாடி பார்த்து ரொம்ப கேவலமாக பாடினேன் அப்படின்றதுக்கு பிறகு இன்னைக்கு தான் பாடுறேன். பல ஆண்டுகள் கழித்து பாடினது எவ்வளோ மட்டமாக இருந்துச்சுன்னு தெரியல. பட் இந்த பாட்டு எல்லாருக்குமே பிடித்த பாடல், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. இந்த அழகான வரிகளுக்கு சொந்தக்காரர் நான் முத்துக்குமார். அவர் இந்த புத்தகத்தில் அணிலாடும் ஒன்றில் மகளை குறித்து மட்டும்தான் கட்டுரை எழுதலை. பட் பரவாயில்ல, மகளை குறித்து கட்டுரை எழுதலைனா கூட, ஏன்னா இந்த புத்தகத்தை வாசித்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. பட் ஆனந்த யாழை மீட்டுகிறாய்ங்கிற பாடல் கேட்காதவர்கள் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ மகளை குறித்து ஒரு அற்புதமான பாடல் வரிகளை நமக்கு கொடுத்துருக்காரு, கட்டுரையில் அதை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட நினைவுகளை மீட்கொண்டு இருந்துச்சு, எவ்வளோ அழகான நினைவுகளை நீங்கள் நினச்சி பார்த்தீங்க? ஏன்னா அவரே ஆரம்பத்து கவிதையில் சொல்லிட்டாரு, கடந்த காலத்துக்கு திரும்பி போகாத அப்படின்னு. ஆனால் திரும்பி போய் அவ்வளோ நோஸ்டாலஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய மலரும் நினைவுகள் நிறையா. மாமாக்கள், சித்தப்பாக்கள், தாத்தாக்கள், பாட்டிகள், நான் ஒரு 2-3 இன்சிடென்ட் தான் சொன்னேன். அவ்வளோ சுவாரஸ்யமான நினைவுகள். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக மீன் பார்த்துட்டு போயிடறான், உறவுகளை மதிக்காத, உறவுகளே வன்மம் பிடிச்சவங்க அப்படின்னா. பட் அந்த உறவுகளை நினைத்து பார்க்கும்போது, அவங்களுடைய அன்பையும் பாசத்தை நினைச்சு பார்க்கும்போது, இருந்துட்டு போட்டுமே, யாரோ ஒருத்தர் நம்ம மேலே வன்மத்தோடையும் வெறுப்போடையும் எங்கேயோ எவனோ ஒருத்தர் இருக்கான், நம்ம உறவுக்காரன் இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அற்புதமான ஒரு கட்டுரை அடங்கிய புத்தகம். இப்போல்லாம் கல்யாண வீடுகளுக்கு இதை தான் பரிசு கொடுக்குறேன். முன்னாடி பார்த்தோன்னா வேறு புத்தகங்கள் அந்தந்த சீசனுக்கு என்ன படிக்கிறேனோ அதை கொடுப்பேன். இப்போ நான் வந்து அணிலாடும் ஒன்றில் தான் வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த புத்தகம் நான் வாங்கி வாசிப்பதற்கு காரணமாக இருந்த நம்ம வாசகருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவருக்கு வாங்கி அனுப்பும்போது நான் வாங்கி படித்தேன். ஸோ அவசியம் வாசித்து பாருங்கள், குடும்ப உறவுகளை கொண்டாடுங்கள். இதே போல் நிறையா புத்தகங்களை குறித்தும் புத்தக திருவிழாக்கள் குறித்தும் நிறைய அப்டேட்டோட அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.